வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நாம தீவினை அச்சம் அப்படிங்கிற அதிகாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல்ல ஒரு குறளையும் பார்த்துட்டோம். இப்ப அதுல 2வது குறள் என்ன அப்படின்னாச்சுன்னா, திருவள்ளுவர் சொல்றாரு, தீயவை தீய பயத்தலால். இதையும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த முன்னால ஒரு குறளை சொன்ன மாதிரி அந்த அடுக்கு மொழியில அந்த ஒரே சொல்ல வச்சு அந்த எதுகை, மோனை, சந்தங்கள் இதுகள் எல்லாம் அதுல ஒழுங்கு வர்ற மாதிரி இந்த இதுல இருக்கும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். பாருங்க எவ்வளவு பிரமாதமா சொல்லியிருக்காரு. தீயவை தீய பயத்தல். தீயவை எங்கேயாவது ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சொல்லியிருக்கோமா, அந்த ஒரு வார் இட் வாஸ் a wonderful war, it was a good war அப்படின்னு சொல்லி சில நேரத்துக்கு நம்மளை அதாவது இந்த மேற்கு இந்த நாடுகள்லாம் சில நேரங்கள்ல அவங்க இந்த 1வது முதல் உலக போர், 2வது உலக போர் டைம்ல, அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியர் இதுகள்லாம் அந்த பரவும் பொழுது இந்த இதெல்லாம் அதாவது ஒன் வார் டு எண்ட் ஆல் வார் இப்படிதான் இவங்க சொல்லுவாங்க. இது எல்லாம் ஏமாற்று. ஒரு வாரம் வச்சு இன்னொரு வாரம் நிப்பாட்ட முடியும்னா எவ்வளவு பெரிய பைத்தியக்கா இருக்காமோ. அப்ப இந்த வாரில் அடி வாங்கினவன் அவன் பாட்டுக்கு போயிடுவானா, அவன் திருப்பி ஒன்னு அடிக்கிறதுக்கு சான்ஸ் பார்ப்பான்ல. அப்ப எப்படி அது போகும்? இன்னைக்கும் இங்க அந்த பாலஸ்தீன பிரச்சனையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இவரு இஸ்ரேல்காரர் இறங்கினா காணாதுன்னுட்டு இந்த ட்ரம்ப்புங்களை நாங்க இறங்கி அவங்களெல்லாம் அந்த இடத்த விட்டு காசாவில இருந்தே வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆக இவங்க எல்லாமே அந்த காரியங்கள் இவங்க செய்யறதுலாம் அந்த தீயவை தீய பயத்தலால். ஆனா இவங்க தீயவை தீயினும் அஞ்சப்படும்னு சொல்லி இவங்க நினைக்கவே மாட்டேங்காங்க. இன்னைக்கு அந்த யுக்ரைனுக்கு ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் ஆயுதம் கொடுத்து பார்த்தாங்க. அவங்களால நிக்க முடியல. ரஷ்யா அதை எதிர்த்து நின்று சமாளிச்சு அவங்க வாராங்க. இப்போ அவங்களுக்கு சமாதானத்தை பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றாரு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு யுத்தங்களை செய்ய வேண்டியது, அதுக்கப்புறம் ஒரு சமாதானம் சொல்ல வேண்டியது, இந்த யுத்தங்களுக்கு எல்லா தளவாடங்களையும் நீங்க சப்ளை பண்ண வேண்டியது, அதுக்கு உங்களுடைய ஆர்மமெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அது உங்களை தூக்கி வளர்த்து விடுது. அந்த ஆர்மமெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில போயின்னா இன்னைக்கு நீங்க விழுந்து கிடைக்கீங்க. இந்தியா எவ்வளவு ஆயுதங்கள் ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க சார். இது ஒரு பீஸ்ஃபுல் கண்ட்ரி. நமக்கு பார்டர் ஒண்ணு பெரிய அளவுல இப்போ பாகிஸ்தான் அவன் செத்து போய் கிடக்கான். அவன் ஒண்ணு நம்மள எந்த இதையும் செய்திட முடியாது. அவன் அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான் இந்தியாவோட வார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தான் சைனாவோடையும் அப்படி ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை. பிறகு எதுக்கு நீர்மூழ்கி கப்பல்கள் என்ன, F-14 என்ன, இது இவ்வளவு ராணுவ தளவாடங்களை குவிக்கிறீங்களே,
இவ்வளவு செய்துதானே இன்னைக்கு நீங்க வந்து அந்த மேலை நாடுகள்ல வந்து நீங்க போனா வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு குடுக்குறாங்கன்னா, அவனுக்கு வந்து காசு குடுக்குறது நீங்க. இவ்வளவு காசு நீங்க குடுத்து வந்து செய்து தான் இன்னைக்கு வந்து அ அவங்களுடைய ஒரு நட்ப வந்து நாம வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஆளு அப்படிங்கிற அளவுக்கு நம்மள வந்து தூக்கி வச்சு இந்தியான்னா அவ்வளவு பெரிய கண்ட்ரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னைக்காவது வந்து இந்த தீய காரியங்கள்னால வந்து நன்மைகள் வந்து உருவாகுமா? தீயவை தீயவை தானே இது. நீங்களே மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. இது ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறது வந்து ஒரு பெரிய அதாவது என்ன பரோபகரமான காரியமா? தீய காரியம் தானே அது. ஆக தீயவை தீய பயத்தால் தீயவை செய்யணும் அஞ்சப்படணும்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா நாம போய் அத விழுந்துட்டு இருக்கோம். தீவினை அச்சம் நம்மகிட்ட இல்ல. இந்தியாகிட்ட இல்ல. தீவினை அச்சம் இல்ல. ஏன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு முதலாளித்துவ நாடுகள் எப்படியோ அப்படித்தான் இன்னைக்கு இந்தியாவும். யார அடிக்கிறதுக்காகலாம் வந்துகிட்டு இந்த இதுகள் எல்லாம் வந்து ராணுவ தளவாடங்கள குவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை அமெரிக்காவுக்கு நாளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா, இவங்க பக்கத்துல போய் நிப்பாங்களோ, அவங்களுக்கு சைனாவுக்கும் ஏதாவது வந்தா இவங்க வந்து அதுக்கு ஆதரவா எதுவும் நிப்பாங்களோ என்னமோ தெரியல. நமக்கு தெரியாத அந்த விஷயங்கள்லாம். ஆனா எதுக்கு இவ்வளவு ஆயுதங்கள வாங்கி குவிக்கிறீங்க? இது தீயவை தானே! இது தீயவை தானே பயக்கும். எவ்வளவு நாட்டினுடைய வருமானத்துல எவ்வளவு பணம் வந்து மேலை நாடுகளுக்கு இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு, ஜெர்மனிக்கு, பிரிட்டனுக்கு எவ்வளவு கோடிகள் வந்து 70,000 கோடி, 75,000 கோடி, 1,00,000 கோடிக்கு வந்து ஆர்னமெண்ட்ஸ் இறக்குமதி ஆகுது. இதெல்லாம் வந்துகிட்டு இது செய்துட்டு ஒரு 2,000 கோடி குடும்பம் வந்துகிட்டு இந்த சமக்கரா ஆ அபியான் அப்படிங்கிறதுக்கு குடுன்னா, அதுக்கு பணம் கிடையாதாம். அங்க வந்து இந்த டிஎஒய் க இது செய்றதுனால தானே நீங்க வந்து இத செய்றீங்க. நாளைக்கு வந்து எங்கள எல்லாம் அடிக்கிறதுக்கு தானே இந்த இது. எங்க ஆயுதங்கள வாங்கி திருப்பி எங்க பணத்துல ஆயுதங்கள வாங்கி எங்கள அடிக்கிறதுக்கு தானே இத நீங்க பயன்படுத்த போறீங்க. இதெல்லாம் வந்துகிட்டு செய்றாங்க. எவ்வளவு இது, அவ்வளவு பணம் போகுது. அதுக்கு 2,000 கோடி குடுக்க மாட்டாங்களாம். ஒரு புயல் வந்தா அதுக்கு வந்து நிவாரணத்துக்கு எதுவும் குடுக்க மாட்டாங்களாம். இப்படி எல்லாம் ஒவ்வொரு துறையில எடுத்தா குடுக்க மாட்டேன், குடுக்க மாட்டேன், குடுக்க மாட்டேன்னு சொன்னா, பிரதம மந்திரி எதுவும் பேசுறதே இல்ல. என்ன சொல்லணும்ல. ஏன் நீங்க வந்து குடுக்க மாட்டீங்க? இது வந்து யாருடைய பணம் இது? இது யாரு? உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? நீங்கள் வந்து அ ஆண்டா, நாங்கள் அடிமையா? இதுல வந்து நாங்க வந்து முறைப்படியான தேர்தல்ல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்க வந்து ஒரு கவர்ன்மெண்ட். நீங்களும் ஒரு கவர்ன்மெண்ட். பார்லிமெண்ட்லயும் எங்களுடைய ஆட்கள் இருக்காங்க. அப்ப இவ்வளவு இருக்கும்போது, நாங்க வந்து ஒரு ஒரு முறைப்படியான ஒரு கவர்ன்மெண்ட் நாங்க கேட்கிறத நாங்க குடுக்க மாட்டோம்னா, அப்ப இது வந்து இந்திரா காந்தி அம்மையாரோட சர்வாதிகாரத்த விட பெரிய சர்வாதிகாரம் இல்ல இது. பொடிப்பயல்வெல்லாம் வந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அதனால இது வந்து திருவள்ளுவர் வந்து அ சொல்றார். "தீயவை தீய பயக்கலாம். தீயவை தீயினும் அஞ்சப்படும்." எப்பா பார்த்துக்க. நாங்களும் அதான் சொல்றோம் இப்போ. பாருங்க, நீங்க வந்து போகிறது வந்து சரியில்ல.
நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் தீய வழின்னு அது தீமைகளைத்தான் அது உருவாக்கும். அதனால நீங்க அத ஒரு தீயில தீய நம்ம அஞ்சுறோம்னு நீங்க அஞ்சு நீங்க ஒரு நல்ல நடவடிக்கைக்கு வாங்க. நாம எல்லாரும் ஒரே மக்கள். ஒண்ணும் எந்த இதுவும் வித்தியாசம் இல்ல. நீங்க ஒரு பகுதிக்கு ஒரு போஸ்ட்ல உட்கார்ந்து நீங்க பாடுபடுறீங்கன்னா, நாங்க ஒரு போஸ்ட்ல உட்கார்ந்து நாங்க பாடுபடுறோம். ஆகவே நண்பர்களே, இந்த இப்படிப்பட்ட இந்த தீமையான காரியங்களை நாம செய்யக்கூடாது. இது இந்த தீயவை தீய பயத்தெல்லாம் அது நம்ம மீண்டும் மீண்டும் அதுக்கு உள்ளே நம்ம இருக்கும். தயவுசெய்து அதெல்லாம் வேண்டாம். நாமளுமே மக்களுமே தீயவை தீயவைதான் உருவாக்கும். மேலும் மேலும் அதைத்தான் உருவாக்கும். அதனால ஒரு தீயை கண்டு நாம் எப்படி அஞ்சுவோமோ அதே மாதிரி அந்த தீயவைகளை கண்டு நாம் அஞ்சி அதை நாம் செய்யாமல் இருக்கும். சரி நண்பர்களே, அடுத்து ஒரு குறளை பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.